ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவுக்கும் நீங்கள் லைக் போடும்போது அது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இன்னொரு புது ஃப்ரீலான்சர் சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா peopleperhour.com. இந்த சைட்டில் நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்து ஒர்க் பண்ணி அமௌண்ட்டும் எடுத்துக்கிறேன். அதனால தான் இந்த வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இது ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவாக தான் இருக்கும், பார்ட் 1. இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பாருங்கள். அடுத்தடுத்த வர்ற வீடியோவும் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த வீடியோவில் என்னோடய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி நான் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன், என்ன ப்ராஜெக்ட்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ லாகின் பண்ணுறேன். லாகின் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், ஆப்பிள், அப்புறம் டைரெக்டாக இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட். இந்த மாதிரி 4 டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. சைன்அப் பண்ணுறதுக்கும் அதே சேம் மெத்தட் தான். நீங்கள் சைன்அப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஐ வாண்ட் டு ஒர்க் ஆஸ் ஃப்ரீலான்சர், ஐ வாண்ட் டு ஹையர் ஃப்ரீலான்சர். இது நமக்கு தேவையில்லை. இது கிளைண்ட்டோடைய சைடு, இதுதான் ஒர்க்கருடைய சைடு. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் சைன் அப் வித் ஃபேஸ்புக்கு, இமெயில். ஓகேங்களா? இது ரெண்டை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு வெல்கம் ஸ்க்ரீன் இருக்கும். இந்த இடத்துல ப்ரொபோசலில் கிரெடிட்ஸ் எந்த அளவுக்கு லெஃப்ட் இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி பார்த்தீங்கன்னா 15 கிரெடிட்ஸ் தான் நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நமக்கு வேணும், பர்போஸ் பண்ணுறதுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பை பண்ணி தான் நம்ம இந்த கிரெடிட்ஸை நம்ம ஆட் பண்ண முடியும். அதுக்கு பேமெண்ட் இருக்குது. நமக்கு இதே போதுமான அளவு தான் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரொபோஸ் பண்ணுறதுக்கு ஒன்று தான் கம்மியாகும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்காது. ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் பாக்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் நான் எவ்வளோ ப்ரொபோஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பெல். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா புதுசாக ஏதாவது நோட்டிஃபிகேஷன் people per hourலேருந்து எதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா அதை நமக்கு ஷோ ஆகும். இந்த இடத்துல ஃபேவரட்ஸ் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் ப்ராஜெக்டை நமக்கு பிடிச்சி நம்ம பின்னாடி நம்ம ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருப்போம். அது இங்கே லிஸ்ட் ஆகும். நான் சும்மா 2 ப்ராஜெக்ட் மட்டும் நான் அப்புறமே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். அதுதான் இங்கே காமிக்குது. ஓகே, இப்போ என்னோடய ஏர்னிங்ஸ் காமிக்கிறேன். ஏர்னிங்ஸ் பார்க்குறதுக்கு இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே பேமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவைலபிள் பேலன்ஸ் என்கிட்ட இருக்கிறது 5 யூரோ, சாரி 5 பவுண்டு 3 சென்ட்டு. 3 சென்ட்டுனா 3 பென்ஸுன்னு சொல்லுவாங்க. இதில் 5 பவுண்டு 03 பென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வித்ட்ரா பண்ணுறேன், ட்ரை பண்ணேன். பட் எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியலங்கிறது காமிக்கிறேன். இந்த இடத்துல ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா வித்ட்ரா மணி, கன்வெர்ட் கரன்சி, வியூ ஏர்னிங்ஸ்ன்னு இருக்குது. இந்த வியூ ஏர்னிங்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணுவோம். இப்போ கிளிக் பண்ணாலும் திருப்பி இதே பேஜுக்கு தான் வருது. நம்ம திரும்பவும் பேக் போயிட்டு இந்த ஆக்ஷன்ஸில் போயிட்டு வித்ட்ரா மணின்னு கிளிக் பண்ணுறேன். ஒரு பாப்அப் விண்டோ வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பவுண்டு ஸ்டெர்லிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. 5 பவுண்டு 03 பென்ஸ் இப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் என்னோடய பேலன்ஸ் இப்போ இருக்கிறது. இந்த அமௌண்ட்டை நான் இங்கே கொடுக்குறேன்.
இந்த இடத்துல குடுத்துட்டு, Payoneer அக்கவுண்ட்ட வந்து நான் குடுத்துர்றேன். குடுத்துட்டு ரிக்வெஸ்ட் வித்ட்ரால்னு குடுத்தோம் அப்படின்னா, எரர் மெசேஜ் வருது. பார்த்தீங்களா? இது ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் £22 இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. 3 பவுண்ட் வந்து அ இப்போ வந்து £5 எனக்கு இருக்கு. £2 வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் புடிச்சுக்குவாங்க Payoneerல. அ பிடிச்சது போக நமக்கு வந்து மீதி வந்து £3 கிடைக்கும்னு போட்டிருக்கு. ஆனா இங்க வந்து £22 தான் மினிமம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால தான் வந்து என்னால இந்த அமௌண்ட் எடுக்க முடியல. ஆனா வந்து என்னோட ஏர்னிங்ஸ் இதுதான். டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 37.775 பென்ஸ் வருது. ஓகே. இது என்னோட ஏர்னிங்ஸ் காமிச்சிட்டேன். ஃப்ரீலான்சர் ஆக்டிவிட்டி இது என்னோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க்கு, ஷேப் டிசைன் ஒர்க்கு, இந்த 2 ஒர்க்கு தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த 2 ஒர்க்குக்கு தான் வந்து என்னோட ஏர்னிங்ஸ் வந்து £38 வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. 2 ஒர்க்கு வந்து எனக்கு அவார்டு ப்ராஜெக்ட் ஐ காட் அவார்டுன்னு போட்டு இங்கே 2 ப்ராஜெக்ட்டுக்கு 2 ப்ராக்ரஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அந்த ஏர்னிங்ஸ் வந்து இத்தனை ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்குன்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? இதுதான் என்னோட ஏர்னிங்ஸு 2 ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோட ஏர்னிங்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த பீப்பிள் பெர் ஹவர் வெப்சைட்டில் எப்படி வந்து ப்ராஜெக்ட் நம்ம வந்து வாங்குறது, ப்ரப்போஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, Payoneer அக்கௌண்ட் எப்படி லிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோக்களில் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் தவறாமல் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் போடுற அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.